வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரைஸுங்கிறது எப்படி டெய்லி ஃபுட்டோ அது மாதிரி கன்னியாகுமரி மக்களுக்கு மீனுங்கிறது ஒரு டெய்லி ஃபுட். 90% மக்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையை தவிர திங்கள் டு சனி வேற 3 வேளை சாப்பாடுலேயும் கண்டிப்பாக மீன் இருக்கும். இன்னும் தவாலில் வெந்துட்டு இருக்கோம் பேர் தான் பாலா மீன். இதோட சதையெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு முள்ளுந்தலையையும் தனியாக குழம்பு வச்சுருவோம். அந்த குழம்புக்கு முள்ளுந்தலையும்னு பேர். பார்த்தீங்களா மீன் குழம்புல எவ்வளோ பெரிய தலைன்னு. இதுதான் முள்ளுந்தலையின் குழம்பு. தவாவில் ஒருத்தன் வறுபட்டுட்டு இருந்தான்ல, அவனோட தலையும் முள்ளும் தான் இந்த குழம்புல இருக்கிறது. ஸோ காலையிலே பாருங்கள், தோசையும் வறுத்த மீனும், அதான் அந்த பாலா மீன். ஸோ கன்னியாகுமரி மக்கள் வீட்டில் டெய்லி, அதாவது 3 வேளையும் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இருக்கும். இப்போ இந்த தலையை நம்ம எடுத்து சுவைக்க போகிறோம். எவ்வளோ பெரிய தலையாக இருக்குது பாருங்கள். இது நேற்று நைட்டு வச்ச மீன் குழம்பு. மீன் தலையில் மசாலாலாம் எவ்வளோ அழகாக ஊறி இருக்குது பாருங்கள், குழம்புல உள்ள மசாலா. ஸோ இதை நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஸ்டைலில் வந்துட்டு டிசெக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம தலையில் வந்து ஃபேவரட் பார்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எப்போவுமே கண் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண் பக்கத்தில் இருக்க சைட்லேருந்து நம்ம சதையெல்லாம் ஃபஸ்ட்டு குடிச்சிருவோம். பாருங்கள், இதுதான் எலும்பு, அதோட முதுகெலும்பு. இது வந்து மீனோட ஈரல். பெரிய மீன்லலாம் இந்த மாதிரி ஈரல் பார்க்க முடியும். ஸோ இது கொஞ்சம் பெரிய மீனானாலும் நமக்கு ஈரல் கிடச்சிச்சு. ஸோ இது நம்ம இப்போ இந்த தோசை கூட வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ கண்ணை எடுத்துட்டோம், பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்ணுன்னு. ஸோ கண்ணை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இப்போ மேல் சதையை வந்து தனியாக எடுக்க போகிறோம் தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ சதை பாருங்கள், மேல் சதை எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. அப்படியே உரிச்ச உடனே வந்துச்சு பாருங்கள், மண்டைக்கு மேலே இருக்க சதை. ஸோ ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த பொரிச்ச மீன் கூட லைட்டாக கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில் போட்டு விழுந்துருச்சு, வாயில் போட்டு சாப்பிட போகிறோம். இந்த தலைப்பீஸில் உள்ள சதை ஒரு துண்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண மீனும் தோசையும் வச்சு சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ திருப்பி போட்டு அடுத்த கண்ணை நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இது பாருங்கள் இவ்வளவு இதுவாக இருக்குன்னு. கொஞ்சம் பெரிய மீனான கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஓரளவு தலைப்பகுதியில் உள்ள சதையெல்லாம் ஓரளவு எடுத்து நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். பாருங்கள், இந்த மீனோட முள்ளை மென்று சாப்பிடவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ விட்டால் முள்ளையுமே சாப்பிட்றலாம், அந்த அளவுக்கு வாயில் அவ்வளோ ஈஸியாக கடிப்படுது. மீன் சாப்பிட்டா நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. ஸோ மீனோட ஹார்ட்டையும் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஏன் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் மீனில் நிறைய அதிகமாகவே இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒன்று. இது வந்துட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் வராமல், அதாவது கெட்ட கொழுப்புலேருந்து நம்மளை காப்பாற்றி ஹார்ட் அட்டாக் வராமல் இது வந்துட்டு காப்பாற்றுது. ஒரு வழியாக தலையில் உள்ள சதையெல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இதான் கடைசி பீஸ். தோசை கூட ரோல் பண்ணி வாயில் போட வேண்டியது தான். அடுத்ததாக இந்த முள்ளை வந்து எத்தனை பேர் இப்படி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. இது வந்து நம்ம மெல்றதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த முள்ளை உடச்சிட்டிங்கன்னா பாதியாக நடுப்பை வச்சு வாயில் வச்சு நல்லா மென்னிங்கன்னா ஒரு ஜூஸி டைப்பில் ஒன்று வரும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முள் வந்து ரொம்ப ஈஸியாக மென்று சாப்பிட முடியுது. இப்போது இந்த வெறும் தலை ஓட்டில் இருக்க வந்து நம்ம முள்ளை வந்து பாதியாக உடைக்கணும். உடச்சி அது நடுவில் இருக்க மூளை இருக்கும். ஸோ நல்லா வெந்த மூளையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெரிய மீனில் மட்டும்தான் இந்த மாதிரி மூளையை வந்துட்டு உறிஞ்சி சாப்பிட முடியும். ஸோ கடைசியாக பாருங்கள், மண்டவோடு தான் மிஞ்சினது, மீதியெல்லாம் சதையெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ மூளையை மட்டும்தான் இங்கே பிரித்து எடுக்க வேண்டியது. கடைசியாக முள்ளும் தலையும் ஃபிஷ் ஃப்ரையும் தோசை கூட வச்சு நல்லா ஒரு பிடிச்சிட்டு மார்னிங் மீலை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.